நாம் இப்போது சிங்கப்பூரில் இருக்கிறோம். சிங்கப்பூரில் ஒரு பெரிய குடியிருப்பு பகுதி உட்லண்ட்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடியது. நம்ம உள்ளே போய் அந்த குடியிருப்பு பகுதிகள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஆங்கிலத்தில் நம்ம ஃப்ளாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இதெல்லாம் ஃப்ளாட்ஸ் தான். இருந்தாலும் அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃப்ளாட் சிஸ்டமாக இருந்தாலும் எந்த விதத்தில் இதெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, எந்த விதத்தில் வித்தியாசமாக இருக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போது இதை சுற்றி ஒரு பெரிய சாலை போகுது, கார்கள்லாம் போகுது வருது. இது ஒரு லாரி இந்த நாம் பார்க்க போகிற பகுதிக்குள்ளார போகுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது மிகவும் பெருசு. நிறைய பில்டிங்ஸ் உண்டு. ஒவ்வொரு பில்டிங் மாடி கட்டடத்துக்கும் ஒரு நம்பர் உண்டு. இப்போ உதாரணமாக இந்த ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க இல்லையா, அது 870. அதே மாதிரி ஒவ்வொரு கட்டடத்துக்கும் நம்பர் உண்டு. 870, 871, 872ன்னு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புதுசாக நம்ம இங்கே குடி வந்திருக்கோம் அல்லது என்ன மாதிரி இங்கே சில நாட்கள் தங்குவதற்காக வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த நம்பர் தெரியணும். என்ன எல்லா கட்டணம் ஒரே மாதிரி இருக்குதா, நம்ம தங்கியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட் எந்த பட்டணத்தில் இருக்குது அப்படின்னு தெரியாமல் போயிடும். இதில் நீங்கள் பார்க்குறது இன் அண்ட் அவுட்டுன்னு போட்டிருக்குல்ல, இந்த முழு கட்டடமானது கார்களுக்காகவும் இருசக்கர வாகனங்களுக்காகவுமே உள்ளது. தரைப்பகுதி ஃப்ளாட்ஸ் கிடையாது, வீடுகளே கிடையாது. தரைப்பகுதி இங்கு குடியிருக்கின்ற மக்களுக்காக இங்கும் அங்கும் செல்வதற்கு உள்ளது. அதனால் தரைப்பகுதியானது இங்கே குடியிருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் கட்டடமே ஆரம்பிக்குது. நம்ம இப்போ போகும்போது அதை நீங்கள் கவனிக்கலாம். 874A ஏன்னு சொல்கிறது இதை மாதிரி கார் பார்க்கிங், ஸ்கூட்டர் பார்க்கிங் இவைகளுக்காக உள்ள கட்டணம். இப்போ இதுக்கு பக்கத்தில் நம்ம போய் தரைப்பகுதியிலேயே நம்ம வாக்கிங் நடை வருவோம். இந்த அமைப்பை நம்ம நல்லா பார்க்கலாம். இது இந்த பக்கம் நடந்து செல்வதற்கான ஒரு பாதை, நடைபாதைன்னு சொல்லலாம். 2 பக்கமும் கைப்பிடி வச்சுருக்கிறாங்க, இங்கே நடந்து செல்லலாம். ஒரு விசேஷம் என்னென்னா, இங்கே எல்லாருமே சைக்கிள் வச்சுருக்கிறாங்க. சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது இங்கே ரொம்பவும் சாதாரணம். எல்லோரும் நிறைய பேர் இந்த பாதையில் சைக்கிள்லேயே போவாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். நடந்து போவாங்க, சைக்கிள்லேயும் போவாங்க. இப்போ சிறிது நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி சைக்கிள் இந்த பாதை வழியாக வந்தாங்க. மழை காலத்தில் கூட நம்ம இந்த பக்கம் அப்படியே நடந்து போகலாம், ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்துக்கு. இங்கே நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கிறதுனால எப்போதுமே இந்த காய்ந்த இலைகள் விடும். அதை அவ்வப்போது க்ளீன் பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. அதற்கு இந்த வசதிகள் இருக்குது. இது முக்கியமாக குழந்தைகள் விளையாடுவதற்காக உள்ளது. இதை மாதிரி சிறியது பெரியதுமாக ஒவ்வொரு பகுதியிலையுமே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றே ஒன்று தான். இதை மாதிரி கோவத்தில் நிறைய இடங்களை நம்ம பார்ப்போம். இப்போ 2 பாதை, வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று.
நம்ம தற்சமயத்துக்கு இடது பக்கத்தில் உள்ள பாதை வழியாக போவோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒரு கவிதையில் சொல்லுவார், த ரோடு நாட் டேக்கன்னு. குதிரையில் போயிட்டுருக்கும்போது எதுக்கு 2 பாதை இருக்கும், இடது பக்கம் உள்ள பாதையில் போகலாமா, வலது பக்கத்தில் உள்ள பாதையில் போகலாமா அப்படின்லாம் யோசிப்பாராம். உடனே சரி, இந்த பக்கம் அதிகமான ஜனங்கள் மக்கள் போகலை, அதை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா ஒரு கவிதை உண்டு. அதே மாதிரி நம்ம போகலாம். இப்போ இந்த பக்கம் இடது பக்கம் போகலாம், அது பிரச்சனை இல்லை. அப்புறமேல நம்ம வலது பக்கம் கூட போய்க்கலாம். இங்கே எல்லா இடத்துலையும் இதை மாதிரி உட்கார்ந்து இளைப்பாறுவதற்கோ அல்லது நேரத்தை கழிப்பதற்கோ இல்லை. சில நாட்களில் சில வாரங்களில், அதாவது வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது இந்த சொல்லுவாங்கள்ல பார்பெக்யூன்னு, அதை வந்து இங்கே செய்து அமர்ந்து சாப்பிடுவாங்க. நண்பர்களாகவோ ஃபேமிலியாகவோ வருவாங்க. இந்த அயல் நாட்டினருக்கு நான் ஒன்று பார்த்துருக்கேன், ஈட்டிங் அவுட், வெளியில் வந்து சாப்பிட்றது. நம்ம ஊரில் கூட உண்டு. அந்த காலத்தில் என்னது, இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆட்டங்கரைக்கு போவாங்க. சாதனங்கள்லாம் கட்டிக்கிட்டு குடும்பத்துடன் நண்பர்களுடன் அங்கே ஆட்டங்கரையில் உட்காந்துக்கிட்டு நிலவு வெளிச்சத்தில் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லேடி நாற்காலியில் இயக்கி கொண்டு போகிறாங்க. பக்கத்துலேயே 2 குழந்தைங்க. வேறொரு நாள் இந்த பக்கம் வரும்போது இங்கே பேஸ்கெட் பால் விளையாடுறதை பார்த்தேன். பெருசாக தூறல் விழ ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ரோடை கிராஸ் பண்ண முடியல. இது பாருங்கள், மழை வந்திருக்குது. இருந்தாலும் இந்த கட்டடத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டடத்துக்கும் இன்னொரு கட்டடத்துக்கும் பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு கொடை தேவை. ஒருத்தர் கொடை எடுத்துகிட்டு வர்றார். இப்போ பாருங்கள், நல்ல பெருசாக மழை பிடிச்சிருச்சு. ஆனால் நான் மிகவும் பாதுகாப்பாக இந்த கட்டடத்துக்குள்ளார இருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளாரையே நடந்து போய் நான் இருக்கின்ற அந்த கட்டடத்துக்குள்ளார போகணும். நான் இருப்பது 872 6th ஃப்ளோர். பார்க்கலாம். இப்போ நான் இந்த நடைபாதை வழியாகவே நான் போயிட்டுருக்கேன். அடே, கொடை இல்லாமல் வந்துட்டோமே, மழையில் மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எனக்கு இல்லை. என்ன ஏதோ மேலே இருக்குது. இப்போ இதன் வழியாக அப்படியே போவோம். மழை கொஞ்சம் பெருசாக தான் பிடிச்சிருக்குது. ஓகே, இது போன்ற முறையில் தான் இந்த இடத்த அவ்வப்போது சுத்தம் பண்ண முடியும். இல்லைன்னா கடினம். இங்கே ஒரு பாருங்கள், ஒரு சின்ன பையன் சைக்கிளில் ஜாலியாக போகிறான். மழை வருதா, அது வந்தால் என்ன, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு இவங்களுக்கு. அப்புறமா குழந்தைய கையில் தூக்கிட்டு போகிறாங்க. இது வந்து ஸ்டடி ரூம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஃப்ளாட்டில் உள்ள குழந்தைங்க இங்கே அசம்பிள் பண்ணி இங்கே படிக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் வரும்போது 4-5 சிறுவர்கள் பந்து விளையாண்டிட்டு இருந்தாங்க. 2-3 ஃபேமிலி சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அதற்காக உள்ள இடம். இடது பக்கம் இருக்கிற இந்த கட்டணமானது ஓல்டேஜ் ஹோம்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் புல்வெளி, செடிகள், மரங்கள் இருக்கிறதுனாலையோ என்னமோ அந்த மழை தண்ணீரானது அந்த நிலத்தில் அப்சர்வ் ஆகிடுது. அது காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் இந்த மழை தண்ணீர் ஓடுவதற்கு
இதோ வடிகால். வெளியிலலாம் எல்லா விதமான பழங்களை வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊர் இளநீ, பப்பாளி, மேங்கோ எல்லாம் இருக்குது. இதன் பக்கத்தில் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடை தாண்டி இதே மாதிரி குடியிருப்பு பகுதிகள். ஓகே, இங்கே ஒரு பெரிய சாலை. இங்கே மாலை நேரங்கள்லேயோ மற்ற நேரங்கள்லேயோ அமர்வதற்கான இருக்கைகள். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது, அதனால் இந்த இருக்கை மேலே தண்ணி தேங்கலை. ஏன்னா அதே மாதிரி அது சட்டங்களால் அந்த இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊரில் மழை பெய்கிற சமயத்தில் பையன் லேட்டாக வந்தான்னா வீட்டுக்கு, என்னடா மழையில் நினைச்சிட்டியாடா, லேட்டு வேறு அப்படின்னு, அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. லேட்டாக வேண்டிய தேவையே இல்லை. மழை பெஞ்சால் கூட அப்படியே ஏதோ 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த பாதையின் வழியாக தங்களுடைய பகுதிக்கு செல்லலாம். மழையில் நினைய வேண்டியில்லை. காலதாமதமாகவும் வீட்டுக்கு வந்தடைய வேண்டிய அல்லது பள்ளிக்கு சென்றடைய வேண்டிய தேவையும் இல்லை. இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் பிளாசா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உட்லண்ட்ஸ் நார்த் பிளாசா அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே தான் நான் வந்த மறுநாள் சைனீஸ் நியூ இயர் ஃபெஸ்டிவல் நடந்தது. அதே மாதிரி இங்கே எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும். மற்ற நாளில் இங்கே பார்த்தா சில சீனியர் பீப்புள் அல்லது ஓய்வெடுப்பதற்காக உள்ளவர்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க, கதை பேசுவாங்க, நேரத்தை இனிமையாக பொழுதுபோக்குவார்கள். மாடியிலையும் நிறைய கடைகள். அதனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க டவுனுக்கே போக வேண்டியில்லை, கால்நடையாகவே வந்து வேணுங்கிற பொருட்களை வாங்கி கொண்டு செல்லலாம். சிங்கப்பூரில் பல குடியிருப்பு பகுதிகள். அதில் ஒன்றை நம்ம இப்போ சுற்றி பார்த்தோம். அது ஒரு தனி உலகம்னே சொல்லலாம். அதாவது அந்த ஒரு பகுதி மட்டுமே ஒரு தனி மனிதனுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் அதில் அடங்கியிருக்குன்னே சொல்லலாம். இந்த அமைப்பானது எல்லா வயதினருக்கும் சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்றாங்க, மழையில் நனைஞ்சாங்க, வெயிலில் வாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உள்ள அந்த நார்த் பிளாசாவில் சீனியர் பீப்புள் அவ்வப்போது கூடுறாங்க, தங்களுடைய நேரத்தை இனிமையாக கழிக்கிறாங்க. எங்கேயும் போகணுன்னு கட்டாயம் கிடையாது. அது மட்டுமல்ல, ஏதோ எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் அங்கேயே பக்கத்துலேயே இருக்குது. ஏதோ பஸ் ஏறி ஒரு என்ன சொல்கிறது இந்த எக்ஸசைஸ் சென்டருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை. சிறிய மரங்கள், பூச்செடிகள் எல்லாம் இருக்குது. ஒரு நல்ல காற்று, இனிமையான காற்று இருக்குது. ஆனால் அது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த இடத்துக்கே ஒரு தனி அழகை கொடுக்குது. அதாவது அவைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய விதமானது அந்த இடத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளசன்ட் அட்மாஸ்பியர். பொதுவாக சொல்லப்படுறது என்னென்னா, சிங்கப்பூரில் உள்ள முக்கிய சமூகத்தினர் சைனீஸ், மலேஸ், தமிழ்ஸ். இந்த குடியிருப்பு பகுதியில், ஒவ்வொரு குடியிருப்பு பகுதியிலையும் எல்லா மக்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பகுதியானது இவர்களுக்கானது, அவர்களுக்கானது அப்படின்னு அமையாமல் எல்லாருமே அங்கே குடியிருக்கணும், ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். சேர்ந்து வாழுகின்ற கருத்தை இது கொடுக்குது. பொதுவாக சொல்கிறது உண்டு, நம்ம ஊரில் பள்ளிக்கூடங்கள் வந்து
எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து படிக்கிறாங்க. அது அவர்களுக்குள்ளற ஒரு அந்யோன்யத்தை தோற்றுவிக்குது. இங்கே வாழுகின்ற முறையிலேயே அந்த ஒரு கருத்தை கொண்டு வர்றாங்க. இந்த நாட்டை பற்றி நம்ம நினைக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒரு ஸ்லம்னு சொல்லலாம். மிகவும் மோசமாக இருந்த ஒரு பகுதியை வாழத்தகுந்த ரொம்ப டீசெண்டான ஒரு காலனியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. லீ குவான் யூ மறைந்தபோது தமிழ்நாட்டில் அப்போது இருந்த ஒரு இளைஞர் கூட்டத்தில் அவங்க ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. அது என்ன தெரியுமா? மண் வீட்டில் வாழ்ந்த எங்களை மாடி வீட்டில் வாழ வைத்த தெய்வமே அப்படிங்கிற வாசகம் அதில் இருந்தது. இந்த காலனிகளை பார்க்கும்போது நாம் பார்த்தது ஒரு காலனி தான், இன்னொன்று அடுத்ததில் பார்ப்போம். இது மாதிரி நிறைய காலனிஸ் இருக்குது, ஹவுசிங் ஏரியாஸ் நிறையா இருக்குது. இவைகளை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு காலத்தில் குப்பை மேடுகளாக இருந்தது அப்படின்னு நமக்கு தோற்றமளிக்குது. எல்லாமே மிகவும் அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன.